அட இப்படி கூட செய்யலாமா? 2 வெங்காயம் 2 உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மாலை நேர உணவாக சூப்பராக அருமையாக இருக்குது. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி மிக்சிங் பவுலில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ சின்ன மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா, 5-6 உரிச்ச பூண்டு, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவிட்டு சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் ஊறதில் அதில் இருக்க தண்ணீர் பூரா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதை ஒட்டை பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் இதை அப்படியே செடிகளுக்கு தண்ணியில் கலந்து ஊற்றிடுங்க. இப்போ அதே மிக்சிங் பவுலில் பிழிஞ்சு எடுத்த வெங்காயம், பிழிஞ்சு எடுத்த துருவன உருளைக்கிழங்கு கூடவே அரைச்சி எடுத்த பச்சை மிளகா விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கூடவே மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இல்லை 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா உங்களுக்கு இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சிட்டு கைகளில் 2 கைகள்லையுமே கொஞ்சமாக ஒரு தடவை எண்ணெய் தடவிங்கன்னா போதும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி வடை ஷேப்புக்கு எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்ல கரகரன் மொறுன்னு கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். வரமல்லிலாம் சேர்த்ததுனால ஃப்ளேவர் அருமையாக நல்ல மணமாகவும் இருக்கும். இதே மாதிரியே மீதமுள்ளதையும் தட்டி போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஈஸியான மாலை நேர உணவு ரெடி. டீ காஃபியோடு 2 சாப்பிட்டாலே போதும். அருமையாக நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.